வணக்கம். நான் உங்கள் சங்கர் மனோகரன், சுக்கராச்சாரியத்திலிருந்து. இப்போ நம்ம குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஜூன் 2ஆம் தேதி காலை 6:30க்கு மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறாரு. இந்த குரு பயிற்சி நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய கொடுமையான விஷயங்களை பார்க்குறோம். இந்த போர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நிறைய பேர் நிறைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பகுதியிலுமே பிரச்சனைகளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டால் 12 ராசியுமே இக்கட்டான நிலைமையில தான் இருக்குது. ஆனால் இந்த குரு பயிற்சி தான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு அடர்ந்த பாலைவனத்தில் ஒரு நிழல் கொடுக்க போகிற விஷயமா குரு பயிற்சி நிறைய பேருக்கு நிறைய மாற்றங்களை, உலகளாவிய மாற்றங்களும் சரி, ஒவ்வொருத்தருக்கோட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி நிறைய மாற்றங்களை நிகழ்த்த போகுது. ஏன்னா இந்த சனி பயிற்சிக்கு அப்புறமும் சரி, இந்த 2026 ஆரம்பித்ததுக்கு அப்புறமும் சரி, நிறைய நெருடலான சூழல்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. ஒரு ஆறுதலான நேரம் இந்த மொத்த உலகத்துக்கும் சரி, உங்கள் ஒவ்வொருத்தருக்குமே சரி வரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதனால் நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படலாம். இதில் என்னுடைய ராசிக்கு எப்படி இருக்க போகுது, என்னுடைய லக்னத்துக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஏன்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அப்படின்றது, இப்போ மேஷ ராசின்னு கொடுக்குறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசினா ரிஷப ராசி ரிஷப லக்னம். ஏன்னா சில பேர் என்ன இருக்கலாம்னா அவங்க மேஷ ராசியாக இருப்பாங்க, ஆனால் மிதுன லக்னமாக இருப்பாங்க. அப்போ அந்த ரெண்டுத்துக்கு உண்டான பலன்களை பார்த்து நீங்கள் தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம கொடுக்கறது பொது பலன்கள் தான். ஏன்னா உங்கள் சுயஜாதகப்படி பலன்கள் மாறுபடும். பொது பலன்கள்லாம் அப்புறம் என்ன சார் வித்தியாசம்னா, ஒரு 60%லேருந்து 70% மேட்ச் ஆகக்கூடிய வாய்ப்பு எல்லாருக்குமே இருக்குது. ஒரு 30% தசாபுத்தி நிமித்தம் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த பொது பலன்கள் அப்போ ஏன் சார் நாங்கள் கேட்கணும்னா, ஒரு 60-70% மேட்ச் ஆகும்போது தான் உங்களுக்கு அதுக்குண்டான தெளிவு பிறக்கும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி குழப்பங்கள் இருக்குன்னா நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்து ஒரு தெளிவுபடுத்திக்கலாம். சரிங்களா? ஸோ மொத்தமாக நான் இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறது, கண்டிப்பாக இந்த குரு பயிற்சி, அதுவும் உச்சத்தில் கடகத்தில் உச்சத்தில் 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் இப்படி உட்காரும். மறுபடியும் இந்த குரு பயிற்சி எப்படி சார் நடக்கணும் எல்லாரும் சொல்லுவாங்க, சார் அடுத்த வருஷம் நடக்கும். அடுத்த வருஷம் நடக்கலாம். மறுபடியும் கடகத்துக்கு குரு வர 12 வருஷம் ஆகும். புரியுதுங்களா? அதனால இது 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வரும்போது அது உச்ச நிலையில் மறுபடியும் உச்சம் அடைய இன்னொரு 12 வருஷம். 2026 இருக்கணும், நம்ம 2038 கிட்ட போக வேண்டியதாகிடும். புரியுதுங்களா? அதனால நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் நடக்க போகுது. பொதுவாகவே சொல்லுவாங்க இல்லையா, நல்ல நேரம் வரதுக்கு முன்னாடி ஒரு கடுமையான நேரம் இருக்கும். அதை தான் இன்னைக்கு இந்த உலகமும் சந்திக்கிட்டு இருக்கு, நீங்கள் ஒவ்வொருத்தரும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக நிறைய நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுது. இந்த குரு பயிற்சி கொண்டான பலன்களை நான் தெளிவாக தரேன். நம்மளுடைய பலன்கள் உங்கள் யாரையும் பயமுறுத்துகிற மாதிரியோ குழப்பப்படுத்துகிற மாதிரியே இருக்காது. ஏன்னா நிறைய பேர் ராசி பலன் பார்க்கறதுக்கே பயப்படுறாங்க. அதில் இருக்க டெம்ப்ளேட்ஸ், இந்த சில சமயம் சில என்னோடய கிளைண்ட்ஸ் எடுத்து காட்டுவாங்க, இந்த டெம்ப்ளேட்ஸே ரொம்ப பயமுறுத்துகிற மாதிரி இருக்கும். பிரச்சனைகள் பார்க்க போகிற ராசி, விபத்துக்குரிய ராசி, வேலை இழக்க போகும் ராசி அப்படிலாம் நம்மளோட பலன்கள் இருக்காது. நம்ம பலன்கள் வாழ்வியல் சம்மந்தப்பட்டது, ஒரு மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சில கடுமையான விஷயங்கள் இருக்குனாலும் அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறத ஒரு எளிமையான வாழ்வியல் முறையும் சரி, ஒரு எளிமையான பரிகாரங்கள் மூலியமாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். கவலைப்படாதீங்க. இந்த குரு பயிற்சி உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரப்போன்னு முழுமையாக நம்புங்க. ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லும் போது அது இன்னும் தெளிவான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். சரி, நம்ம நேரம் கிடைக்காம ஒரு ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் என்னோட அன்பான வேண்டுகோள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும்னு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது உங்களோடது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலாக இருக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம சரியான இடத்த நோக்கி போகிறோம், சரியான நபர்கள் நம்மக்கிட்ட சேர்கிறதுக்கு வழிவகை பண்ணி தரோன்றதுக்கான ஒரு வாசல் தான். ஸோ சப்ஸ்கிரைப்ன்றது நீங்கள் ஒரு வீடியோ நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னும் போது அதை அக்னாலேஜ் பண்ணி இன்னும் எங்களை அதிகமான வீடியோஸ் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு ஊக்கப்படுத்துறதுக்கான செயல்பாடு தான். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் எல்லார் வாழ்க்கையில நடக்க போகுது. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம். நான் ராசின்னு சொல்லும்போது ராசி லக்னம் அப்படின்னு கணக்கெடுத்துங்க. இப்போ மேஷ ராசி சொல்ல போகிறோன்னா மேஷ ராசி மேஷ லக்னம், ரிஷப ராசி ரிஷப லக்னம்னு எடுத்துக்கங்க. அப்போ தான் உங்கள் ராசி என்னவோ லக்னம் என்னன்னு நீங்கள் பார்த்து தெளிவான பலன்களை தெரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம ராசி பலன்களுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம கும்பராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்களை பார்க்க போகிறோம். கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் அடைகிறாரு. சரிங்களா? இவர் உங்கள் ஜாதகத்துக்கு 2க்கும் 11க்குமான அதிபதி. ஓகேங்களா? இவர் 6ஆம் இடத்துல உச்சஸ்தானத்தில் இருந்து எந்த இடங்களை உங்கள் ராசிக்கு பார்வையிடுறார் அப்படின்னு பார்க்கும்போது 2ஆம் இடம், 10ஆம் இடம், 12ஆம் இடம். அதாவது கும்பராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செஞ்சுட்டு கெட்ட பேர் வாங்கிப்பாங்கனாங்களே, அது உங்களுக்கு 100% பொருந்தும். அதே மாதிரி எவ்வளோ செஞ்சாலும் பத்தாது. அது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையே ஆகட்டும், தொழில் பண்ணுற இடத்துலையே ஆகட்டும், குடும்பத்திலேயே ஆகட்டும், எங்கேயுமே ஒரு நல்ல பேர் அவ்வளோ சீக்கிரம் வாங்கவே முடியாது. இன்னொன்று, நீங்கள் எவ்வளோ செஞ்சாலும் ஏர்வை அடையாது. வேலை செய்கிற இடத்துலையும் பாருங்கள், வேலை பளு அதிகமாக இருக்கும்.
ஏன்னா இன்னும் 7.5 சனி முடியல, பாத சனியில் இருக்கீங்க. சரிங்களா? அதோட இம்பேக்ட் உங்கள் வாழ்க்கையில் எல்லா பகுதியிலையும் தெரியும். வேலை செய்கிற இடத்துல வேலை பலு புரிஞ்சிக்காமல் இருக்கிறது, மேலதிகளோட சப்போர்ட் இல்லாமல் இருக்கிறது, பெருசாக ப்ரமோஷனோ ரெகக்னேஷனோ இல்லாமல் இருக்கிறது, தொழில் பண்ணுற இடத்துல எதிர்பார்த்த லாபம் இல்லாமல் இருக்கிறது, உங்களுடைய கூட்டாளிகளோட நல்ல ஒரு இணக்கமே இருக்காது, ஒரு விதமான கோல்டு வாரோடு போயிட்டு இருப்பீங்க. குடும்பத்திலையும் சரி, தேவையில்லாத மனக்கசப்புகள், வீண் பழிக்கு ஆளாவுதல், நல்லது செய்ய போய் கெட்டதில் மாட்டிக்கிறது, வீணான பிரச்சனைகள் கருத்து. 7.5 சனி என்னதான் பாத சனியாக இருந்தாலும் அதனுடைய தாக்கம் இருக்கும். இருந்தாலும் விரய சனிலையும் ஜென்ம சனிலையும் இருந்த அளவுக்கு பிரச்சனை இருக்காது. இதே இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு 30 வயசுக்கு உள்ள இருக்கீங்கன்னா அது உங்களுடைய முதல் சுற்று 7.5 சனி தான். 2ஆம் சுற்று 7.5 சனிமோ பாத சனியினுடைய நன்மையே இருக்கும். ஆனால் நிறைய பேர் எனக்கு நன்மைகளே தெரியலங்க பாத சனி ஆரம்பிச்சுன்னா, இந்த குரு பயிற்சி அந்த நன்மைகளை உங்களுக்கு தரப்போகுது. அதான் சொல்ல, ஏன்னா இந்த குரு தன்னுடைய பார்வையை நேரடியாக சனி பகவான் மீனத்தில் இருக்கிற அவர் மேலே பதிய வச்சுட்டு அவர் செய்ய வேண்டிய நன்மைகள்லாம் செய்ய வைக்கிறார். இந்த குரு பயிற்சி மற்ற குரு பயிற்சி வருடம் நடக்கிற குரு பயிற்சி போல் அல்ல. இவர் மறுபடியும் இந்த கடகத்துக்கு வந்து உச்சம் அடைய 12 வருஷம் ஆகும். அப்படி உச்ச குருவா 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல உட்கார்ந்து பார்வைகளும் 2, 10 பாண்டுக்குரியரில் பதியறது, வேலை செய்கிற இடத்துல மதிப்பு உயரும், உங்கள் வேலைக்கான ரெகக்னேஷன் கிடைக்கும், வருமான உயர்வு ஏற்படும், நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. வேலை பலு இருந்தாலும் நல்ல உயர்வு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் உழைக்க முன்னேறிட்டே இருப்பீங்க. குடும்பத்தில் மதிப்பு கூடும். இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதுங்க, இனிமேட்டு உங்கள் பேச்சை மட்டும்தான் கேட்பாங்க. நல்ல மரியாதை கிடைக்கும், சுற்று வட்டாரத்தில் செல்வாக்கு உயரும், பேரும் புகழும் கிடைக்கும், எல்லாமே நல்லா இருக்கு. உங்களுடைய கூட்டாளிகள் நல்லபடியாக இருப்பாங்க அப்படின்னு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் இனிமேட்டு உங்களோட இருப்பாங்க, இல்லை உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இந்த குரு பயிற்சியில் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. வேணாம், ஏதோ ஒரு பேச்சுவார்த்தை வந்து சுமூகமாகவே முடியும், சண்டை சச்சரவோடு சுமூகமாகவே பேசி முடிஞ்சு அவருக்கு உண்டான பங்கு என்னவோ அவருக்கோ, இல்லை நீங்கள் உங்களுக்கான பங்கு எடுத்துகிட்டு வெளியே வந்து நீங்கள் தனியாக ஒரு நல்லபடியாக தொழில் ஆரம்பிக்கிறதோ அமைப்பு ஏற்படும். சார் நான் தொழில் பண்ணலான் இருக்கேன், இனிமேட்டு பாத சனியில் பண்ணலாம். இந்த குரு பயிற்சி சாதகமாக தான் இருக்குது. ஒரு வாட்டி உங்கள் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது. மற்றபடி பொதுவாக பார்க்கும்போது இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கிறனால நீங்கள் தொழில் பண்ணலாமான்னா பண்ணலாம், அதில் சந்தேகம் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு கூட்டாளி வச்சுக்காதீங்க, அது நல்லது. கூட்டாளியோட தான் பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குன்னா ஒரு தடவை அவங்க ஜாதகத்தையும் உங்கள் ஜாதகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துக்குங்க, அது உங்களுக்கு நல்லது. வீடு பொறுத்த வரைக்கும் இப்போ இது வரைக்கும் உங்கள் பேச்சை கேட்காதவங்களும் இனிமேட்டு கேட்க ஆரம்பிக்கும் போது இன்னும் சிந்தித்து செயல்படுங்க. ஏன்னா இன்னும் உங்களுக்கு 7.5 சனி முடியல. சில தவறான முடிவுகளாலும் தவறான வழி நடத்தலும் மட்டும் தப்பாக உங்களுக்கு கைடு ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறது, கவனமாக இருக்கணும். முக்கியமாக உங்களோட 2ஆம் ஸ்தானத்தில் குடும்ப வாக்குஸ்தானம் எல்லாமே நல்லா வருது. அதேமாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தொழில் வேலை எல்லாம் பிரமாதமாக வருது. நீங்கள் பாருங்கள், இந்த வருடம் குரு பயிற்சியிலேருந்து அடுத்த வருடம் 2027 குரு பயிற்சி வரத்துக்குள்ள நல்ல ஒரு எலிவேஷனை பார்த்துருவீங்க, நல்ல ஒரு ஏற்றத்தை பார்த்துருவீங்க. என்னதான் 7.5 சனி பாத சனியாக உங்கள் முன்னாடி இன்னும் நின்றுட்டு இருந்தாலும் இந்த ஒரு வருஷம் ஒரு நல்ல ஒரு வெற்றி வாகையை நீங்கள் சூட போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. அதே போல் 12ஆம் இடத்துல இந்த குருவின் பார்வை பதியறது என்னன்னு கேட்டிங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படும். இந்த நிறைய பேர் 7.5 சனியில் இருக்கவங்களுக்கு இந்த 7.5 சனி ஆரம்பித்ததுலேருந்து இந்த பொண்ணு கிடைக்கிறதோ இல்லை பையன் கிடைக்கிறதோ ரொம்ப கஷ்டம். 7.5 சனி இருக்காங்கன்றக்க நிறைய பேர் தவிர்த்துடுறாங்க, அது விரய சனிலையும் ஜென்ம சனிலையும். பட் இந்த பாத சனியில் உங்களை ஏற்றுப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பாத சனி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிரமாதமான வாழ்க்கை கிடைக்கு, எல்லா விஷயத்துலையும் ஏற்றம் இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த குரு பெயர்ச்சி அதை இன்னுமே உங்களுக்கு அட்வான்ஸாக கன்ஃபார்ம் பண்ணுது. உங்களுக்கு ஒரு சேலரி வருது, அதுக்கு முன்னாடி ஒரு சேலரி அட்வான்ஸ் வந்த மாதிரி, ஒரு சக்ஸஸை முன்னாடி எழுதி கொடுத்தா மாதிரி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைய போகுது. அதனால் எந்தெந்த இடத்துல ஜாதகம் கொடுத்து வேண்டாம்னாங்களோ தேடி உங்கள் ஜாதகத்தை வாங்கிப்பாங்க. 2-3 பேர் உங்கள் ஜாதகத்தை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நாங்கள் எப்போ பார்க்க வரலாம், நீங்கள் எப்போ பார்க்க வரீங்கன்ற வார்த்தைகள் வரும். ஸோ அதனால் இருந்தாலும் நீங்கள் குடும்ப பின்னணி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துட்டு திருமணத்தை முடிவு பண்ணுங்கள். திருமண வாழ்க்கை நல்லபடியாக அமைக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சுபவிரயம் 12ஆம் இடத்துல பார்வை பெறுது, சுபவிரயம். ஸோ திருமணம் நடக்கிறது, உங்களுக்கு திருமணம் நடக்கிறது, ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு குழந்தை பாக்கியம், பேர் வைக்கிற ஃபங்க்ஷன், அது இல்லாமல் உங்கள் வீட்டில் யாராவதுக்கு ஒரு நல்ல ஒரு திருமண வாழ்க்கையோ ஏதோ ஒரு நல்ல விஷயம், கிரக பிரவேசம் நடக்கிறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, கட்டின வீட்டை வாங்குறது, ஏதோ ஒரு சுப விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருந்த நல்ல விஷயங்கள் எல்லாமே இப்போ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு வரும். இந்த மாதிரி நேரத்தில் தான் சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் சேர்த்து வச்சிருந்த காசு திரும்ப வரும். பூர்வீக சொத்துக்கள் விற்று கைக்கு காசாக வரும். நிறைய பேர் ரொம்ப நாளைக்கு ஒரு கேஸ் போயிட்டே இருக்குது, சார் எனக்கு சாதகமாக முடியல, சாதகமாக முடிஞ்சு உங்கள் கைக்கு அந்த பணம் வந்து சேரும், உங்களுக்கு அந்த பத்திரங்கள் வந்து சேரும். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ முக்கியமான ஒரு வாழ்க்கை என்ன, நல்ல ஒரு குடும்பம் அமையணும். அடுத்து என்ன, தொழில், அதுக்கப்புறம் குடும்ப சோதனை, எல்லா இடத்துலையும் பார்வை பிரமாதமாக இருக்குது.
கும்பத்துக்கு என்ன கேட்டால் இந்த ஒரு வருஷம் நீங்கள் 7.5 சனிலேருந்து ஃப்ரீ. அதாவது சில நேரங்களில் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இல்லைன்னு சொல்லுவாங்களே, இந்த ஒரு நாள் மட்டும் நமக்கு சண்டே மட்டும் எந்த வேலையும் எந்த கமிட்மெண்ட் இருக்க ரிலாக்ஸாக இருக்கலாமா, அந்த மாதிரி ஒரு 7 நாள் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஒரு நாள் டக்குன்னு நடுவில் ஒரு ஹாலிடே வந்துருச்சுன்னு வச்சுங்க, அது வார நாளாக தான் இருக்கும். ஆனால் அந்த வார நாளில் நமக்கு வேலையும் இருக்காது, நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரு வெளியே போனால் கூட டிராஃபிக் இல்லாமல் இருக்கும், எங்கே போனாலும் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் உங்களுக்கு 7.5 சனிலேருந்து ஒரு ஃப்ரீ மாதிரி. இந்த கிரிக்கெட் விளையாடும்போது ஃப்ரீ ஹிட்டுன்னு சொல்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு பிரமாதமான நேரம் நல்லா பயன்படுத்திக்கங்க. வேலையிலேயாகட்டும், குடும்பத்திலேயாகட்டும், தொழில் ஸ்தானத்திலேயாகட்டும், உங்கள் திருமண வாழ்க்கையாகட்டும். அதே போல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல பார்வை பதியுது. குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும், கருத்து வேறுபாடுகள் நீங்கும், நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை அமையும். இன்னொருத்தர் பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவீங்க. சில பேர் டிவோர்ஸ் பண்ணலாமா, இந்த 7.5 சனி ஆரம்பிச்சிருந்து ஒரே பிரச்சனை சார், இல்லை ஒன்று சேர்ந்து வாழ போகிறீங்க. சில பேர் ரொம்ப நாளாக பிரிஞ்சிருக்கோம் சார், சந்திச்சு பேசலாமா, ஆனால் நான் நிறைய வாட்டி சந்திச்சு பேசிட்டேன் சார், ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ சந்திச்சு பேசுங்க, ஒரு நல்ல பதில் கிடைக்கும், ஒரு நல்ல வாழ்க்கை அமையும். இப்போ உங்களுக்கு அப்படி இந்த வாழ்க்கை அமையிறது, இதுக்கப்புறம் 7.5 சனியும் அப்படி முடிவுக்கு வர்றதுனால அப்படியே உங்களுக்கு அது தொடர்ந்து நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். சூப்பராக இருக்கு நேரம். சொந்தமாக வீடு, வண்டி, வாகனங்கள் எல்லா அமைப்பும் நல்லா இருக்குது. தேடி ஓடி வர நேரம், நல்ல விஷயங்கள் அனைத்தும் தேடி ஓடி வர, காத்திருந்து தள்ளி போன விஷயம்லாம் தேடி உங்கள் மடியில் வந்து உட்கார போகிற நேரம். பிரமாதமான நேரங்க, தவறவே விடாதீங்க. 7.5 சனியில் இப்படி ஒரு நேரம் உங்களை மாதிரி இன்னொரு ராசிக்கு வருமானா அது கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது, பயன்படுத்திக்கங்க. ஒரு 7.5 வருஷத்தில் இனிமேட்டு உங்களுக்கு 7.5 சனி 6.5 வருஷம்னு கணக்கு எடுத்துக்கங்க. அதுவும் சில பேருக்கு இந்த 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு பொங்கு சனி காலகட்டமாக இன்னும் நேரம் நல்லா இருக்குது, பிரமாதமாக இருக்குது. உங்களுக்கான பரிகாரங்கள் அப்படின்னு நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில் சனி பகவான் வழிபாடு தவற விடாதீங்க. முக்கியமாக முடியும்னா ஒரு திருநள்ளாறுக்கு போயிட்டு வாங்க. 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க திருநள்ளாறு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. ஏன்னா சனி பகவானுடைய தடை தாமதங்களும் உங்களுக்கு விலகி குருவின் மொத்த பலன்களும் உங்கள் கைக்கு கிடைக்கணும். 30 வயசுக்கு மேலே இருக்கவங்க திருக்கொள்ளிக்காடு ஒரு வாட்டி போயிட்டு வர்றது ரொம்ப உத்தமம், ரொம்ப நல்லா இருக்கு சார். 30 வயசு மேலே இருக்கவங்க அப்போ திருநள்ளாறு போக தேவையில்லையா, திருநள்ளாறும் போங்க, திருக்கொள்ளிக்காடும் போங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அமைப்புகள் எல்லாம் பிரமாதமாக இருக்குது. ஒரு 7.5 சனி காலத்தில் ஒரு பொற்காலம், ஒரு கடுமையான நேரத்தில் கிடைக்க வறட்சியான நேரம், ஒரு கொடுமையான நேரத்தில் நடக்கிற ஒரு நல்ல விஷயம், ஒரு பெரிய பாலைவனத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு என்னது வற்றாத நீரூற்று, அந்த மாதிரி ஒரு நேரம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. ஏற்றமான காலம், சந்தோஷமாக தைரியமாக இருங்க. இந்த 7.5 சனியில் விழுந்த அடியின் காரணமாக ஐயோ இது நடந்துச்சு அது நடந்துச்சு, இந்த நல்லது எங்கே நமக்கு நடக்க போகுதுன்ற எண்ணம் இல்லாமல் குலதெய்வத்தை நல்லா பிரார்த்தனை பண்ணிங்க, சொல்லப்பட்ட கோயில் முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள், தைரியமாக இருங்க. இந்த குரு பயிற்சியை நீங்கள் உணர்வீங்க, நல்ல சந்தோஷமான நிறைய நல்ல விஷயங்களை உணர்வீங்க, சந்தோஷமாக இருங்க. இதுவரை சொல்லப்பட்டதில் இந்த ராசிக்குண்டான ராசி லக்னத்துக்குண்டான பொது பலன்கள் தாங்க. ஏன் சார் பொது பலன்லாம் அப்போ இது எங்களுக்கு பொருந்தாதுங்களா? அப்படி கிடையாதுங்க. கண்டிப்பாக 60% வரைக்கும் பொருந்ததுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய ஜாதகம், உங்களுடைய ராசி நட்சத்திரம், நீங்கள் பிறந்த தேதி நேரம் இதெல்லாம் படி கொஞ்சம் கிரகங்கள் மாற்றம் அடையும். அதன்படி கொஞ்சம் மாற்றங்கள், அதாவது பலன்களுடைய தன்மைகள் மாறல. குரு வேற ஒரு இடத்துல இருக்கலாம், ஸோ மற்ற கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம், நடக்கக்கூடிய தசா புத்தி அது ரொம்ப முக்கியங்க. தசா புத்தி ரொம்ப முக்கியம். உங்கள் தசா புத்தி என்ன இருக்குது, ஒரு கம்பெனியில் இன்க்ரிமெண்ட் கொடுக்குறாங்கன்னு கணக்கு வச்சுக்கோங்க. 10% கொடுக்குறாங்கன்னா இப்போ ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு 1 லட்சம் சம்பளம் வாங்குறவங்களுக்கு நீங்கள் 10% எவ்வளோ சார் வந்து கேட்டால் என்ன சொல்லுவாங்க, 10,000 வந்தது சார். அதே 10,000 எல்லாருக்கும் வந்திருக்கும். 10,000 சம்பளம் வாங்குறவருக்கு என்ன வந்திருக்கும், 1000 ரூபாய் தான் வந்திருக்கும். இதே 10 லட்சம் சம்பளம் வாங்குறவருக்கு 1 லட்சம் ரூபாய் இன்க்ரிமெண்ட்டாக வந்திருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கும் பட்சத்தில் தான் இந்த பலன்கள் முழுமையாக இருக்கும். 60% மேட்ச் ஆகிற இந்த பலன்களை நீங்கள் நல்லபடியாக எடுத்துக்கோங்க. இல்லை சார் எனக்கு ஒரு தெளிவான பலன்களை ஏன் ஜாதகப்படி நான் தெரிஞ்சுக்கணும் சார், எனக்கு என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா தானே சார் எனக்கு கரெக்டாக இருக்கும். சந்தோஷம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்ம நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அப்போது உங்களுக்கு உங்கள் ஜாதகப்படி என்ன தெளிவான கேள்விகள் கேட்கணுமோ நீங்கள் கேட்டு அழகாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டி தாங்க, சரிங்களா? ஜாதகமே நல்ல நேரம் வந்துச்சுன்னா யாரோ கதவு தட்டி நம்மக்கிட்ட எடுத்துகிட்டு வந்து ஒரு நல்ல விஷயத்த கொடுத்துருவாங்கன்னோ அப்படிலாம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. நம்மளோட ஓட்டமும் முயற்சியும் எல்லாத்துலேயும் அவசியம். தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொல்லுவாங்க. ஸோ ஜாதகம்ன்றது ஒரு வழி தான். ஒரு ஊருக்கு கிளம்புறீங்க, ஒரு கூகுள் மேப் பார்த்து போடுறீங்க, அப்பா டிராஃபிக் இல்லாமல் இருக்குது, நம்ம கரெக்டாக போயிட்டே இருக்கலாம். டிராஃபிக் இல்லைன்றதுக்காக நம்ம வண்டியில் ஏறி உட்காராமையோ ஓட்டாமையோ இருந்தோன்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவோம்னா கிடையாது. மாற்றங்கள் அடையும் சார். அப்போ சில நேரங்களில் டைம் பார்க்கும்போது எனக்கு இது நல்லா இல்லை அது நல்லா இல்லைன்னு சொல்லிடுறாங்களே சார், எனக்கு அதனால பயமாக இருக்குது ஜாதகம் பார்க்கணும். ஒன்று புரிஞ்சுக்குங்க சார், நம்ம இப்போ ஒரு கூகுள் மேப்பில் ஒரு அட்ரஸ் போட்டு பார்க்குறோம். ஒரு பீக் டைம், ஒரு ஈவினிங் 5:30 மார்னிங் 8:30 இந்த ஸ்கூல் டைம்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக காட்டும். அப்போ என்ன பண்ணுறோம், நம்மளோட பயணத்தை சரி ஒரு மணி நேரம் லேட்டாக கிளம்பலாம், டிராஃபிக் தவிர்த்துக்கலான்றோம்.
ஸோ நம்ம நைட்டு கிளம்புறோம்னா எப்பயுமே பாருங்கள் டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். இது சரியான நேர காலமாக இந்த செயல்பாடு செய்ய அதுக்கண்டு எல்லாத்துக்கும் நேரம் பார்க்க முடியாது. ஒரு நல்ல நேரம், ஒரு கல்யாணத்துக்கு, ஒரு வீடு கிரக பஸ் நல்ல நேரம் பார்க்கலாம். ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அதெல்லாம் கிடையாது, நான் நல்ல நேரம் தான் பார்த்துட்டு கிளம்ப முடியாது. ஸோ எல்லாத்துக்கும் பரிமாணங்கள் உண்டு. ஓகேங்களா? அதனால ஒரு ஜாதகம்ன்றது ஒரு வழிகாட்டியாக மட்டும் எடுத்துகிட்டு செயல்படுறதுன்றது ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, ஜாதகம் தொடர்ந்து பார்த்து ஒருத்தர்கிட்ட பார்த்து இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, அதுவும் இன்னொருத்தர்கிட்ட பார்த்து, ஆன்லைனில் பார்த்து, தெரிஞ்சவங்ககிட்ட பார்த்து, அவர் சொன்ன ஒருத்தர் மூலயமா பார்த்து, இப்படி நிறைய பண்ணிட்டு இந்த டூ மெனி குக்ஸ் வில் ஸ்பாயில் த டிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதிகப்படியான ஒரு சமையல்காரங்க சேர்ந்து ஒரே ஒரு டிஷ்ஷை பண்ணாங்கன்னா அது நல்லபடியாக வராது. அந்த மாதிரி ரொம்ப நீங்களும் குழம்பி வாழ்க்கையும் குழம்பிக்கிட்டு வேண்டாம். ஒரு வழிகாட்டுதல் எடுத்துக்கிட்டீங்களா, அதுக்கோட உங்களோட இறைவனோட அருளோட பிரார்த்தனையோட நீங்கள் முன்னோக்கி சொல்லுங்கள், நிறைய நல்ல விஷயம் நடக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற அந்த நம்பர் பார்க்குறீங்களா, இது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும், விருப்பம் மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, தினமும் ஒரு இலவசமான ஒரு போஸ்ட், இதில் ஒரு அழகான சுவாமியின் புகைப்படம், எல்லா ராசிக்கும் ஒரு வார்த்தை பலன், இன்றைக்கி அமாவாசையா பௌர்ணமியா, எப்போ நல்ல நேரம், எப்போ ராகு காலம், எப்போ யமகண்டம், உங்களுக்கு கையிலேயே இருக்கும். ஃபோனில் ஓப்பன் பண்ணவொடனே எல்லாம் தெரிகிற மாதிரி ஒரு 2 பேஜில் கொடுத்துருக்கோம். இது ரொம்ப ஒரு ஊட்டமாக இருக்கும். உங்களுக்கு காலையில் பிளான் பண்ணும்போது இன்றைக்கி நான் இதை பிளான் பண்ணலாமா, நாளைக்கு இதை பிளான் பண்ணலாமா, தள்ளி போடணுமா அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் நாங்கள் போடுற இந்த பலன்கள் எல்லாத்தையுமே நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஜாதகம் அப்படின்ற ஒரு வழிகாட்டியை கையில் வச்சுக்கிட்டு பயணம்ன்ற ஒரு உந்துதலோடு நீங்கள் முன்னோக்கி செல்லும்போது எல்லாமே வெற்றியாக தாங்க அமையும். கவலைப்படாதீங்க. இறைவன் அருளால் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் குடும்பமும் சரி எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை நான் மனதார பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.